அம்மனுடைய முகமானது கோரை பற்கள் மற்றும் சிவந்த கண்களுடன் மிகவும் ஆக்ரோஷத்தோட இருந்ததால உடனே தண்ணீர் ஊற்றி அம்மனோட உக்கிரத்தெல்லாம் தணிச்சிருக்காங்க. ஏன் இப்படி உக்கிரமா இருக்கீங்கன்னு கேட்டபோது அசரீரி சத்தமா வந்தது. மக்கள் அசூரி என்கின்ற அம்மை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு நான் தான் பாதுகாக்கணும். அதனால என்ன இந்த இடத்த விட்டு வேற ஒரு இடத்துல தனி சன்னதியில அம்மனா பிரதிஷ்டை செய்யணும். நானே உங்களுக்கு ஒளியா இருந்து வழி காட்டுறேன். அந்த இடத்துல என்ன வச்சிடுங்கன்னு அசரீதி கேட்டிருக்கு. ரங்கநாதன் கோவில்ல இருந்த சுவாமிகளும் வைஷ்ணவி சிலைய வேற இடத்துக்கு எடுத்துட்டு போலாம்னு முடிவெடுக்கிறாங்க. ரங்கநாதன் கோவில்ல இருந்த வைஷ்ணவி அம்மனோட விக்கிரகத்தை தூக்கிக்கிட்டு பல்லாக்குல போயிருக்காங்க. இரவு முழுவதும் ஒளியாய் வந்து வழிகாட்டின அம்மன் விடிந்ததும் மறைஞ்சிட்டு இருக்காங்களாமா. கண்ணனூர் அரண்மனையின் மேற்கில்